கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். சரி, கவனிக்கலாம். இன்றைக்கு எபேசர் நிருபம் மற்றும் எபேசு பட்டணத்தை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த எபேசருக்கு எழுதின நிருபம் எப்போ எழுதப்பட்டது என்று சொன்னால் கிபி 61 பவுலால் எழுதப்பட்ட நிருபம் தான். 13 நிருபங்களிலே இந்த நிருபமும் பவுல் தான் எழுதினார். பவுல் மொத்தம் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அவர் முதலாவது எழுதினது 1 தெசலோனிக்கர், கடைசியாக எழுதினது 2 தீமோத்தேயு பவுல் நபனை எழுதினார். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் கவனிக்கணும். இது ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து கொலேசருக்கு எதின நிருபம், அதாவது பிலிப்பேருக்கு எழுதின நிருபம், எபேசருக்கு எழுதின நிருபம், பீலமோனுக்கு எழுதின நிருபம், இந்த 4 நிருபங்களும் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருந்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நபனை எழுதுகிறார். இந்த எபேசருக்கு எழுதின நிருபத்தை பவுல் எழுதி யாரிடத்துல கொடுத்து அனுப்புகிறார்னா, அவருடைய உடன் ஊழியக்காரனாக இருக்கிற தீகுக்கு இடத்துல கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி எபேசருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் நீங்கள் 21 22 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு பாருங்க. நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன். இந்த நிருபத்தை யார் கொண்டு வர்றாருன்னா, ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எபேசு பட்டணத்துக்கு சபையாருக்கு தீகுக்கு தான் அவனை கொண்டு வருகிறார். தேவ பிள்ளைகளே, இது எபேசு சபையில் வாசித்த பிற்பாடு எல்லா புருஷரும் மனைவியும் பெண்களும் குழந்தைகளும், அதாவது பெற்றோர் என்ன பண்ணால், நம்ம உண்மை இல்லாமல் போயிட்டோமே, பவுலுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார், நம்ம வெளிப்படுத்தியிருக்கிறாரு என்று சொல்லி கதறி அழுதார்கள் என்று சொல்லி சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது. நீங்கள் கவனமாக கேட்டுவாங்க. சரி, எபேசு பட்டணத்தை குறித்து பார்க்கலாம். இந்த எபேசு பட்டணம் வந்து துறைமுக பட்டணம். மத்திய தரைக்கடல் இங்கே இருக்குது இல்லையா, இதுக்கு வடக்கு பகுதியில் தான் இந்த எபேசு பட்டணம்னா அமைந்திருந்தது. பவுல் இந்த எபேசு பட்டணத்துக்கு 2வது மிஷினரி பயணமாய் போகும்போது இந்த எபேசு பட்டணத்தில் 3 வருஷம் தங்கி சுவிசேஷத்தை அறிவித்து இந்த எபேசு சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மனை ஸ்தாபித்தார். எத்தனை வருஷம் தங்கியிருந்தார்? 3 வருஷம் தங்கியிருந்தார். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இந்த எபேசு பட்டணத்தில் புகழ் வாய்ந்த ஒரு கோயில் ஒன்று இருந்தது, விக்கிரக கோயில், தேயானாள் என்ற கோயில் இருந்தது. இந்த தேயானாள் கோயிலுக்கு, அதாவது விசேஷ நாட்கள் ஒரு நாள் இருக்குது, தேரன் திருவிழாவமாக கொண்டாடுகிற ஒரு நாள். எருசலேமில் எப்படி பெந்தகோஸ்த பண்டிகை இருக்கிறதோ அதே நாட்களில் தான் எபேசு பட்டணத்திலையும் இந்த தேயானாளுடைய கோயிலில் வந்து திருவிழா நடக்கும். அது மாத்திரமில்லை, இந்த கோயிலுக்கு ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது யாத்திரைகளாக வந்த வண்ணமாக இருந்துக்கினே இருப்பாங்க. நடப்பயணமாக யாத்திரையர்களாக இந்த கோயிலுக்கு வந்த வண்ணமாகவே இருப்பாங்க. இவர்கள் மத்தியில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நபனை சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு சபையை நபனை அந்த இடத்துல நபனை நிறுவுகிறார். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இது இந்த நிருபத்தை எங்கேருந்து எழுதுகிறாரு? ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். ஏன் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார்னா, தேவ பிள்ளைகளே, இந்த சபையை குறித்து கேள்விப்படுகிறார். என்ன கேள்விப்படுகிறார்னா, தேயானாளில் ஏற்கனவே என்ன கோயில் இருக்குது? மன்னிக்கணும், எபேசு பட்டணத்தில் என்ன கோயில் இருக்குது? தேயானாள் எண்ணப்பட்ட கோயில் இருக்குது, விசேஷமான கோயில். அந்த எபேசு பட்டணத்தில் இருக்க ஜனங்க தங்கள் குல தெய்வமாகவே அதை வணங்கின்னு இருந்தாங்க. இப்போ இங்கே போனவங்க தான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாலும் கூட, நான் என் குல தெய்வத்தை எப்படி விட்டுட முடியும் என்று சொல்லி சபைக்கும் வர ஆரம்பித்தாங்க,
அந்த கோயிலுக்கும் போக ஆரம்பித்தாங்க. அந்த கோயிலுக்கு திரும்ப போகக்கூடாது என்பதற்காகவே பவுல் சிறைச்சாலையில் கேள்விப்பட்டு இந்த எபேசருக்கு என்ன நிருபத்தை எழுதுகிறத பார்க்கிறோம். ஆமே பாருங்க, 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பொய் பேசுகிறவர்களாக இருந்தாங்க. 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கோபப்படுகிறவர்களாக காணப்பட்டாங்க. ஆண்டுடைய வேத வசனம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத இருங்கள் என்று சொல்லுது. மருத்துவ ரீதியாக ஒரு மனுஷன் 8 மணி நேரம் கோபத்தில் காணப்படுவானா அவனுக்கு அல்சர்லேருந்து ஜீரண கோளாறுலேருந்து எல்லா வியாதியும் வந்துடும் சொல்லி மருத்துவ குறிப்பினவன சொல்லப்படுது. 3ஆவதாக பிசாசுக்கு என்ன பண்ண இடம் கொடுத்தாங்க. அதுதான் தேனாள் கோயிலுக்கு போக்கும் வருத்தமானவன காணப்பட்டாங்க. 4ஆவதாக திருடினாங்க. இவங்க தான தர்மம் செய்வதற்கு என்ன பண்ண திருடினவனை செய்கிறவர்களாக காணப்பட்டாங்க. 5ஆவது இவங்க வாயை திறந்தவனவனா கெட்ட வார்த்தைகளாகவே பேசி கொண்டு இருந்தாங்க. ஆகவே தான் 5ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, 5ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரிகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே, அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிப்படுத்தினா வெளிரங்கமாகவும் ஆக்கப்படுவது வெளிச்சமாக இருக்கிறது. ஆதலா தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேனாள் கோயிலில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற இருள், அதாவது கருவறையில் இருள், அங்கே அதாவது அவலட்சணமான காரியங்கள் எல்லாம் நடந்தது. சரி, இப்போ அதை பார்க்க வேணாம், கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை எபேசு சபைக்கு வருங்கிறங்க இந்த தேனாள் கோயிலுக்கும் போய் வந்தாங்க. காரணம் கேட்டால் எங்கள் குலதெய்வமாக இருக்குது, நாங்கள் அதை எப்படி விட்டு விட முடியும் என்று போனாங்க. இதனால்தான் தான் பவுல் சொல்கிறாரு, அங்கே போகிறான் பாரு, பாவத்தில் இருக்கிறான் பாரு, அவன் மரித்தவன், அவனை பின்பற்றி சபையே நீ போகாதே, மரித்தோரை விட்டு நீ எழுந்திருப்பேனா, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருப்பாயனா கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று நம்மன்னா சபையாருக்கு ஒரு எச்சரிப்பை நம்ம கொடுக்கிறார். சபையில் இருக்கிற விசுவாசிகளும் பாருங்க, போகிற ஜனங்களை பின்பற்றி போக ஆரம்பித்தாங்க. இப்போ யாருன்னா கேட்டு பாருங்களேன், ஏம்மா அங்கே நலங்கெல்லாம் சுற்றினாங்க, நீ போய் சுற்றின அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க எனக்கு முன்னாடி சபைக்கு வந்தவங்க செய்தாங்க ஐயா, அதனால் நானும் செய்தேன். இந்த ஆலயத்தின் நலங்கு எடுக்கிறதெல்லாம் விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியம், இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் செய்யவே கூடாது. அப்போ மூத்த விசுவாசி செய்கிறத புதிதாக வந்த விசுவாசி என்ன பண்ண செய்யுது. இந்த காரியம் தான் எங்கே நடக்குது? எபேசு பட்டணத்தில் நடந்தது நிமித்தமாக பவுல் கடிந்து கொள்கிறாரு. அவன் மரித்து போனவன், அவனை பின்பற்றி போவேனா கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ண மாட்டார். பாவத்தில் இருக்கிற அவனை விட்டு நீ வெளியே வருவாயானா, எழுந்திருப்பாயனா கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம இங்கே சபையை எச்சரிக்கிறத பார்க்குறோம். ஆமென். அது மாத்திரம் இல்லைங்க, இந்த சபையில் கணவன் மனைவிக்குள்ளும் இந்த பட்டணத்தில் கணவன் மனைவிக்குள்ளும் பிரச்சனை என்ன காணப்பட்டது. ஆகவே தான் சொல்கிறாரு, கவனிக்கலாம். மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது புருஷனுக்கு அதாவது பேச்சை கேட்கவே மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, 23ஆம் வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு என்னவா இருக்கிறாரு? தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு என்னவா இருக்கிறார்? இரட்சகராக இருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, சில வேலையில் மனைவிங்க என்ன பண்ணா கவனிங்க, சில வேலையில் மனைவிங்க புருஷனை மதிக்காதவே இந்த எபேசு பட்டணத்தில் காணப்பட்டாங்க. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அதாவது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல மனைவியே உனக்கு தலை யார்? உன் புருஷன்தான், நீ வெறும் சரீரம்தான் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்லை, புருஷன்மார்களும் மனைவி பேச்சினவனை கேட்கறது இல்லை.
ஆகவே தான் 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், எபேசருக்கு என நிருபத்தில் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்துருங்க. சில வேலையில் மனைவிக்கு நீ செவி கொடுக்கணும். ஆபிரகாம் செவி கொடுத்த நிமித்தம்தான் ஆகாருடைய பிள்ளையும் துரத்த வேண்டியதாக இருந்தது. அதனால் செவி கொடுக்க வேண்டிய நேரத்தில் செவி கொடு என்று என்ன பண்ணா, ஒருவர் தெய்வ பயத்தோடு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் புருஷன் மனைவி என்ன பண்ணா நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இங்கே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் காணப்பட்டது. பிள்ளைகளும் கர்த்தருக்கு, அதாவது பெற்றோருக்கும் கீழ்ப்படியில, கர்த்தருக்கும் கீழ்ப்படியில. ஆகவே தான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பிள்ளைகளே கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்கள் என்று நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமே. சரி, கவனிக்கலாம். எபேசர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. 25ஆம் வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்க, அப்படியே கிறிஸ்துவும் சபைக்கு என்ன பண்ணறான், அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, இங்கே புருஷന്മാர்கள் என்ன பண்ண, மனைவியை நேசிக்கல. மனைவி குறித்து பேதுரு என்ன சொல்றார் பாருங்க. பேதுரு என்ன சொல்றாரு, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2, மனைவி ஊழியக்காரி என்று உற்சாகப்படுத்துகிறார். கவனிக்கலாம். ஊழியக்காரி என்று மனைவி என்ன பண்ண, பேதுரு என்ன பண்ண உற்சாகப்படுத்துகிறார். அதாவது உன் புருஷனுக்கு யார் தேவையில்ல, போதகமின்றி உன் கருப்புள்ள நடக்கிறாரு, நீ அவனை என்ன பண்ணலாம், ஆதாயப்படுத்தலாம் அப்படின்னா மனைவியை என்ன சொல்றன்னா, ஊழியக்காரி, உன் புருஷனை ரட்சிப்பதற்கு வேறொரு ஊழியக்காரன் தேவையில்ல, நீயே அவனை ரட்சிக்கலாம் என்று சொல்லி மனைவி ஊழியக்காரி என்று சொல்லி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 நம்ம உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன் புருஷனுக்கு எந்த ஊழியக்காரனும் தேவையில்ல, நீயே ஆதாயப்படுத்தலாம் சொல்லி ஊழியக்காரி என்று உற்சாகப்படுத்துகிறார். அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மனைவி பலவீனமான பாண்டம் என்று சொல்றாரு. அப்படின்னா அவங்களை என்ன பண்ணணுமா, புருஷனானவன் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பேதுரு தன் மனைவியோடு ஊழியம் செய்தார் என்று நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. இருக்குதுங்களா? அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிங்க கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. அதனால் இப்படி இந்த சபை இருந்ததுனால இதெல்லாம் குறித்து பவுல் எபேசு பட்டணத்தில் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து வார்த்தையை கேட்குறார். சபையினுடைய நிலையை குறித்து கேட்குறார். 3 வருஷம் தங்கி ஊழியம் செய்த சபை பாவத்தில் இருக்கிறதே, கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்களே, இந்த 5 பாவமும் பாருங்க, பொய் பேசுதல், கெட்ட வார்த்தை பேசுதல், பிற்பாடு பிசாசுக்கு இடம் கொடுக்கறது, திருடுகிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற பாவமாக இருக்குதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீ மரித்தோரை விட்டு எழுந்தாதான் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், பிரகாசிக்க பண்ணுவார் என்று இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம். ஆமென். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைங்க பாவத்தில் இருக்கிற ஜனங்களோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது. அவன் பரிசுத்தவனாக இருக்கட்டும், இல்லை நல்ல ஒரு பெரிய பாடகனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பாவத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த ஆவி நம்மளையும் தள்ளுவதற்கு போராடும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அவன் மரித்து போனவன், நான் உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறேன், கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறார், ஏன் அவனோடு ஐக்கியப்படுறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பார்த்துன்னுக்கிறாருங்க. ஒரு இடத்துல இருந்தேன், வெளியே தான் வேஷம், உள்ள அந்தரங்கமான பாவம். அது கர்த்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார், அதை நம்ம வெளியே சொல்ல தேவையில்லை. எப்போடா அப்பா இதை விட்டு வெளியே வரப்போகிறேன்னு கர்த்தர் ஒரு வாசலை திறந்தார், கொண்டு வந்தார். இப்போ ஊழியத்தை கர்த்தர் வளர்த்து கொண்டு வருகிறார். மாதிரி இல்லை, பார்க்குறீங்க. அல்லேலூயா. வெளியே வந்த பிற்பாடு தாங்க
ஊழியமும் வளர்ந்தது, கிளை சபையும் உண்டாகுது. சபைகளுக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ள ஒரு தெளிவை பார்க்க ஆரம்பித்தாங்க, விசுவாசிகளுக்குள்ள ஒரு தெளிவை ஆரம்பித்தேன். அதனால் பாவத்தோடு இருக்கிற ஜனத்தோடு, மனுஷனோடு, ஊழியக்காரனோடு ஐக்கியமாக இருப்பது எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது. அது நம்முடைய ஊழியத்துக்கு கன்னியாய் மாறிடும். ஆமென்.